லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கன்னியாகுமரி தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல தூத்துக்குடி, தேனி, மதுரை மாவட்ட நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடைபெற்றது. திமுக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டுப் பெற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட வாரியாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டங்களில் தற்போது நிலவும் சூழல் குறித்தும், திமுக கூட்டணிக்கு உள்ள வெற்றி வாய்ப்புகள் குறித்தும், வேட்பாளர் தேர்வு குறித்தும் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது கன்னியாகுமரி தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு கொடுப்பதில் திமுக நிர்வாகிகள் யாரும் பெரிய அளவில் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் மூலம் கன்னியாகுமரி தொகுதி மீண்டும் காங்கிரசிடம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது. எனினும் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்வதால் திமுக வளர்ச்சி அடைவதில் சுணக்கம் ஏற்படும் என தெரிவித்த கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தினர். 2019 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசந்தகுமார் வெற்றி பெற்று எம்பி ஆனார். கொரோனா தொற்றால் அவர் மறைந்ததை தொடர்ந்து கன்னியாகுமரி தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் அவரது மகன் விஜய் வசந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதற்கிடையே தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை தற்போது மக்களவை உறுப்பினராக உள்ள கனிமொழிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கலாம் என தேர்தல் குழுவிடம் நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் தேனி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் தேனி தொகுதியை திமுகவிற்கே ஒதுக்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலின் போது தேனி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கியதால் தோல்வி ஏற்பட்டதாக கூறி இந்த வேண்டுகோளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.